வீடமைப்பு திட்டத்தை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை. பருத்தித்துறை கடற்றொழிலாளருக்கு நேர்ந்த கதி, அவர்கள் கடற்கொள்ளையர்கள் அல்ல, தமிழக பத்திரிகைகளுக்கு பதிலடி. நாளை கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம். அனுரவை சந்திக்க வரும் மற்றொரு வெளிநாட்டு ஜனாதிபதி. திரைசேரி நிதி மோசடி, நிதியமைச்சு விசேட அறிவிப்பு. காணிகளை அளவீடு செய்வதில் மாவட்ட செயலர் குறியாக இருக்கின்றார், தையிட்டி காணி உரிமையாளர் சாடல். ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகள், மே தினத்தில் புதிய வரலாறு படைக்க தயாராகும் என்பிபி. ஒற்றுமை முயற்சியை பலப்படுத்தும் ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய குழு, ஏனைய கட்சிகளுக்கும் கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு. நாம் நீலகாமம் போராட்டத்திற்கு தமிழரசு ஆதரவு. போதைப்பொருள் கடத்தி 22 தேரர்கள், பிரதான சூத்திரதாரிகளான 2 தேர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவி. பெண்களின் குளியலறை வீடியோ பதிவு செய்த இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் கைது. போர்க்களமாக மாறிய போலீஸ் நிலையம், பெண் உத்தியோகத்தர்களின் சண்டையால் பதற்றம். நாளை சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் மே தின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதையொட்டி கொழும்பு நகரில் போலீசாரால் விசேட பாதுகாப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமான கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் கொழும்பு நகரை மையமாக கொண்டு நடைபெறவுள்ள அதேவேளை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மே தின நினைவேந்தல் நிகழ்வுகள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான மே தின நிகழ்வுகள் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்குதல், பாதுகாப்பு வழங்குதல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திட்டங்களை செயற்படுத்துதல் ஆகியவற்றுடன் வழமையான வாகன போக்குவரத்தை சீராக பேணுவதற்கு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களில் நடைபெறும் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு போலீஸ் மாதிபர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 2026 மே 4 முதல் 5ஆம் தேதி வரை குறித்த விஜயம் மேற்கொள்ளப்படும் என்று வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட கால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஈடுபாட்டை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. மாலைதீவு ஜனாதிபதியுடன் அந்நாட்டின் முதல் பெண்மணி சஜிதா முகமது, வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். $2.5 மில்லியன் நிதி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சு பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளது. அநேகமாக எதிர்வரும் 5ஆம் தேதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என அந்த அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்காக மே மாத இறுதிக்குள் தற்காலிக வீடுகளை கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தலைமையில் நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செய்யப்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நாம் நீலகாமம் அறவழி போராட்டத்திற்கு நாமும் எமது முழு பங்களிப்பை வழங்குவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் மலையக மக்களுக்கு காணி உரிமை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் கொழும்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டம் குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி மேலும் கூறியதாவது: மலையகம் நீலகாமம் தோட்டத்தில் அட்டூழிய கூலிப்படையின் மிக மோசமான தாக்குதலால் காயமடைந்தும் தமது சொத்துக்களை இழந்த நிலையிலும் உள்ள எமது மலையக உறவுகளுக்கு நிச்சயம் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் எதிர்வரும் மே 5ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் சாத்வீக வழி போராட்டத்திற்கு நாங்களும் தோளோடு தோள் கொடுத்து போராட்டம் வெற்றியளிக்க உதவுவோம். மலையக உறவுகளால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் நம்பிக்கையோடு எதிர்கால இருப்பு பற்றிய எண்ணங்களோடு கரங்களை இறுக பற்றிக் கொள்வோம் என்றார்.
ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவின் செயற்பாடானது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அரசியல் தீர்வு குறித்து ஆவணத்தை தயாரிப்பதற்காக 28 பேர் அடங்கிய புதிய குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெளியிட்ட விசனம் குறித்து விளக்கம் அளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தீர்வு ஆவணத்தை தயாரிப்பது பற்றி ஒருவரிடத்திற்கு முன்பிருந்தே நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இந்த முயற்சியின் ஆரம்பத்திலிருந்தே பங்கெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த தொடர் கலந்துரையாடல்களின் முடிவிலேயே தற்போது 28 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியிலிருந்து நாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை எடுத்து வர முயற்சிகளை புதிய குழுவின் செயற்பாடு பாதிக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டத்திறனிகள் பேரவையின் ஆவண தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தமிழ் தேசிய பேரவை மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் இந்த கூட்டு முயற்சியில் பங்களிக்க விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் திறந்து இருக்கும் என்று அவர் இதன்போது அழைப்பு விடுத்தார். இனப்பிரச்சினைக்கான தமிழர் தரப்பின் கூட்டு நிலைப்பாட்டை தயாரிப்பதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் இவ்வருட மே தின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலமிடும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதுகுறித்து டெல்வின் சில்வா மேலும் தெரிவிக்கையில், கொழும்பில் மாத்திரம் பிரதான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட பட்டிருந்த போதிலும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி நிலைமை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி மாவட்ட ரீதியாக பேரணிகளை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மலையக தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நுவரெலியாவில் நடைபெறும் விசேட மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். இக்கூட்டத்தில் பதுளை மாவட்ட மக்களும் பங்கேற்பார்கள். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட மக்களும், வன்னியை மையப்படுத்தி வவுனியாவில் நடைபெறும் கூட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் மே தின வரலாற்றில் அரசியல் கட்சி ஒன்று ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்துவது இதுவே முதன்முறையாகும். இம்முறை பெருந்திரளான மக்கள் அணிதிரள்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அண்மையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் தமிழக கடற்றொழிலாளர்களால் பிடித்துச் செல்லப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தமிழக கடற்றொழிலாளர்களின் இத்தகைய செயற்பாடு கண்ணியமற்ற கோழைத்தனமான செயற்பாடு எனவும் அவர் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். தமிழக கடற்றொழிலாளரால் பிடித்துச் செல்ல குறித்த கடற்றொழிலாளரை தமிழக பத்திரிகைகள் கடற்கொள்ளையன் என பொய்யாக சித்தரித்துள்ளமை ஊடக ஒழுக்க நெறிகளை மீறும் செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோமாலியா உள்ளிட்ட அமெரிக்க கடற்பரப்புகளின் ஊடாக கப்பல்கள் செல்லும் போது கடற்கொள்ளைகள் இடம்பெறுவதாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே எமது கடற்றொழிலாளர்கள் கொள்ளையிடுவதற்கான அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இந்த விடயத்தில் வடமாகாண ஆளுநர் மற்றும் கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோர் உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிக்கொணர்வதுடன் இந்த கொடூர செயற்பாட்டிற்குரிய நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாம் எமக்கிருந்த சந்தேகத்தையே யாழ் மாவட்ட செயலாளரிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அவர் யாருடைய உந்துதலோ தெரியவில்லை, எப்படியாவது காணிகளை அளவீடு செய்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே எம்மிடம் திணிப்புகளை மேற்கொண்டார் என சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாம் அதற்கு இடம் கொடுக்காததால் நில அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டதற்கு எம்மீது பழியை சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார் என காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். யாழ் ஊடகமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை முன்னெடுத்த தையிட்டி திஸ்ஸ விகாரை காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில், இந்த தையட்டி தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டடம் அதுக்கு திஸ்ஸ விகாரை என பெயர் சூட்டப்பட்டு செய்திகளில் வந்திருக்கும். அது அளவீடு செய்து அதுக்கண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தீர்மானத்துக்கு அமைய அளவீடு செய்து நில அளவு திணைக்களத்தினால் அளவீடு செய்து காணி உரிமையாளர்களிடம் உரிமையாளர்கள் காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு கையகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அதுக்கான 17ஆம் தேதி எங்களுக்கு
17ஆம் தேதி முதல் தடவையாக அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு எங்களை அழைக்கப்பட்டிருந்தோம். 17ஆம் தேதி அதுக்குரிய சார்பானவர்கள் அதுக்குரிய திணைக்கள ஆக்கள் எல்லாரும் இருக்கணும் என்று அது தடை செய்யப்பட்டது. பிறகு 2 நாள் முந்தின நாள் அந்த அளக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கப்பட்டிருந்தது. அங்கே எங்களை பிரதேச செயலர் தான் ஒரு கடிதம் மூலம் காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கொடுப்பதற்காக என்று சொல்லி ஒரு கடிதம் மூலம் எங்களை அழைச்சிருந்தார். அங்கே நில அளவு திணைக்களம் எங்களுக்கு வாய் மூலம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண நிலவள திணைக்களம் அளக்கப் போவதாகவும் கொழும்பிலிருந்து அவர் அதை பார்வையிடுவதற்காக 2 நில சேவிய சூப்பரண்டன்மார் வர்றதாக. ஆனால் நாங்கள் அங்கே சென்ற பொழுது கொழும்பிலிருந்து 2 டீம் அவர்கள் தான் அளப்பதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது. மேலதிகமாக சில திணைக்களங்களும் அந்த எங்களுடைய காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே நின்றார்கள். காணி உரிமையாளர்கள் முழுவதுமாக ஐடென்டி கார்டு செக் பண்ணப்பட்டு தான் உள்ளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போ நாங்கள் அங்கே சென்ற பொழுது நாங்கள் அவர்களிடம் கேட்டது, காணி உரிமையாளர்களின் காணிகளை அளவீடு செய்து அவர்களை அடையாளப்படுத்தி காணி உரிமையாளர்களுக்கு கையளிப்பதற்காக இருந்தால் எங்களுக்கு எழுத்து மூலம் நீங்கள் தர வேண்டும் என்று. ஏனென்றால் எங்களை இவர்கள் சந்திப்புகளுக்கு பிரதேச செயலகங்களுக்கு மாவட்ட செயலகத்துக்கு அழைத்த பொழுதும் எந்த ஒரு எழுத்து மூல ஆவணமும் எங்களுக்கு தரப்படவில்லை. அப்போ நாங்கள் மாவட்ட செயலாளர் வாய் மூலம் உங்களோட காணிகளை விடுவிக்க மாத்திரம்தான் அளக்கிறோம், அதை நீங்கள் நம்பலாம் என்று சொன்னதுக்கானதான் நாங்கள் அங்கே சென்ற நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்மூல தகவல்களை மீறி அங்கே சில திணைக்களங்களும் பல நபர்களும் இருந்த காரணத்தினாலே, பல காணிக்காரரை விட பல நபர்களும் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு சில சந்தேகங்கள் எழுது. ஆகவே நாங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் எழுத்து மூலமாக என்றால் அதிலே தையட்டி மக்களுடைய காணி பிரச்சனை தான் அங்கே இருக்கிறது. அவர்கள் அதிலே இந்த மக்களுடைய காணி பிரச்சனை என்பதை சேர்க்காமல் விகாரை தொடர்பான காணி பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதுதான் அவர்களுடைய வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் வாய் மூலம் சொல்லுகிறார்கள் மக்களுடைய காணியை அளந்து மக்களுக்கு கையளிப்பதற்கான இதன்று. அப்போ நாங்கள் அவர்களிடம் கோரியிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர்கள், எங்கள் 17 பேருடைய பெயரை போட்டு இந்த பிரச்சனையை தீர்வை காண்பதற்காக என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை தொடர்பான காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ள அளவீட்டு நடவடிக்கைக்குத்தான் அழைத்திருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைக்கு அல்ல. அப்போ நாங்கள் மக்கள் எங்களுடைய காணி என்று இந்த கடிதத்தின் மூலம் ஒப்புக்கொள்கிறார்கள், மக்களுடைய காணிகளில் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அங்கே பொழுது நாங்கள் கேட்டது இதே போல 17 பேர்த்த பேரை போட்டு உங்களோட காணிகளை நீங்கள் அடையாளப்படுத்துங்கோ, வந்து காட்டி நிலநலத்தின அடையாளப்படுத்துங்கோ, அதுக்கு நாங்கள் உங்களோட காணிகளை உங்களோட கையகப்படுத்துகிறோம், உங்களுக்கு தர்றதுக்கான நோக்கம் என்றதை எழுத்தில் தாங்கும். எங்களுக்கு பொறுப்பானது பிரதேச செயலகம். பிரதேச செயலர் தான் எங்களை அழைத்திருக்கிறார். பிரதேச செயலர் தரவோனும் ஒரு லேட்டர் கேட்டில்லை. இதுதான் எங்களோட கோரிக்கையாக இருந்தது. அதை ஒரு கால் அதுக்கு எழுதி கொடுப்போம் என்ற மாவட்ட செயலர் அதை எழுதி கொடுங்க என்றார். சில சொற்றாளர்களை இணைக்க இறுதி வரை தயங்கினார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காணிகளை ஒப்படைக்க என்ற சொற்றாடலை இணைக்கிறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது வாய் மூலம்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கொழும்பிலே நடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டு விட்டதாக முடிவு. உங்கள் காணிகள் சரிபார்க்கப்பட்டு விட்டது, கொழும்பில் உள்ளவர்கள் சகல அமைச்சு மட்டங்களிலேயும் இது மக்களுடைய காணி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஆகவே உங்களுடைய காணிகளை வழங்குகிறோம் என்பதை வாய் மூலம் மட்டும்தான் சொல்லுகிறார்கள். எழுத்திலே தர முழுமையாக எழுத தொடங்குகிறார்கள். சில சொற்றாடல்களை உட்புகுத்தாமல் அதை மறுக்கிறார்கள். அந்த சொற்றாடல் இருந்தால் காணிகளை மக்களுக்கு வழங்க என்ற சொற்றாடலை முழுமையாக மறுக்கிறார்கள். அப்படியான வாதி பிரதிவாதங்கள் போய் நாங்கள் எழுத்து மூலம் இல்லாத பட்சத்தில் எங்களை காணிகளை அடையாளப்படுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று வலுவான சந்தேகம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருந்தது. அதன் பின்னர் சுமார் 1.5 மணி நேரங்கள் காணி உரிமையாளர்கள் மரத்துக்கு இருக்க விட்டு அந்த உள்ளுக்கு அந்த கட்டடத்துக்கிட்ட இருக்கிற அந்த பிக்குவோடையும் மேலதிகமாக அந்த சிலரோடையும் கலந்துரையாடல்கள் நடந்தது. அந்த அமைக்கப்பட்ட குழுவுக்கு அப்பாற்பட்ட சிலரும் அந்த கலந்துரையாடல்கள் இருந்தார்கள்.
அமைக்கப்பட்ட குழுவில் உள்ள GADS விட அப்பாற்பட்ட சில பேரும் அந்த கலந்துரையாடல் இருந்தார்கள். 1.5 மணி நேர கலந்துரையாடலுக்கு பிறகு நாங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கு கடிதம் தரலாம், ஆனால் எந்த ஒரு முத்திரையிடப்பட்ட இதிலேயும் இல்லாமல் வெற்று பேப்பரில் உங்களோட காணி அளந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்ற கடிதத்தை தந்து கீழே அதைத்தான் அவர் மாவட்ட செயலாளர் காட்டினது. இந்த கடிதமும் கொடுக்க ரெடி, இத்தனை பேர் சைன் பண்ணியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டவாறு அது தையட்டி மக்கள் என்றதும் அதில் சேர்க்கப்படவில்லை. இந்த விகாரை காணி பிரச்சனை சேர்க்கப்பட்டிருக்கு. கீழே 7 பேர் 6 பேர் சைன் பண்ணி இருக்கிறான். அந்த 6 பேரில் எங்களோட பிரதேச செயலாளரும் சைன் பண்ணி இருக்கிறார். அதை வெற்று பேப்பரில் அது வந்தபடியால் அது எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள். இது வெற்று பேப்பர் உங்களுக்கு நாளைக்கு காணி விடுபடாமல் காணி கையகப்படுத்தப்பட்டால் நீங்களே கூட காணிகளை அடையாளம் காட்டுகிறீர்கள். அது ஏதோ ஒரு பகுதியூடாக கையகப்படுத்தப்பட்டால் இந்த வெற்று பேப்பருடன் 5 பேருண்ட சைனோட கொண்டு போய் எங்கேயும் நீங்கள் காட்ட மாட்டீங்கள். அதுக்கு வேறு விதமான பதில்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே வரலாற்றில் பல காணிகள் அப்படி சுவீகரிப்பு அந்த பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆகவே அந்த எழுதப்பட்ட 6 பேரும் கூட குழுவில் நீங்கள் தீர்மானித்த அந்த 6 பேரும் பிரதேச செயலருக்கு அதை கொடுங்க. பிரதேச செயலர் இதில் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை போல இந்த தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டதுக்கு அமைய இந்த காணிகளை ஒப்படைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற பிரதேச செயலர் இதில் தந்தால்தான் நாங்கள் அளக்க விடுவோம் என்றதை தான் நாங்கள் சொன்னது. இதில் முக்கியமான விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இந்த காணி அளவீடு செய்து அந்த காணிகளை கொடுத்தால் இந்த காணி உரிமையாளர்களை விட சந்தோஷப்படுறது வேறு யாருமே இருக்க முடியாது. காணிகளை ஒப்படைத்தால் அளவீடு செய்து அதுக்கு நாங்கள் தடையாக எக்காரணம் கொண்டும் தடையாக இருக்க போறதில்லை. நாங்கள் எங்களோட காணிகளை எடுக்கிறதுக்காண்டித்தான் தொடர்ந்து பல முயற்சிகளை பல விதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் எங்களோட காணிகளுக்கு மற்றவை அத்துமீறி செய்கிற செயல்பாடு நடந்தால் அதுக்கு உச்சகட்ட எதிர்ப்பை தெரிவிக்கிறதும் இந்த காணி உரிமையாளர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதை எல்லாரும் முதலாவதாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த காணி விடயங்களில் பல தரப்பட்ட இதுகளில் முதலாவது 17ஆம் தேதி அளவை குழப்பப்பட்ட பின்னர் அதில் உள்ள பாதகமான செயல்பாடுகளை நாங்கள் யாழ் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் மூலம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தின் பிரதிகள் அதிநேதர் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஆளுநர் வேதநாயகன், காணி உரித்து நிர்ணய ஆணையாளர் நாயகம், சிரேஷ்ட நில அளவை அத்தியசர் இவ்வளவு பேருக்கும் இந்த கோப்பியை அனுப்பியிருக்கிறோம். அப்படி இருந்த 22ஆம் தேதி இந்த கடிதம் கையளிக்கப்பட்டது. இந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு எழுத்து மூல பதிலும் இதோட நியாயப்பாட்டை மக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. எழுத்து மூலம் எதுவுமே தர மாட்டோம் உங்களுக்கு. நீங்கள் அதை கேட்கக்கூடாது, எழுத்து மூலம் கேட்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். எங்கட அதிகாரிகள் எங்களுக்காண்டி போராடி இருக்கலாம் இதோட கோணம் என்று. எழுத்து மூலம் தர்றதால உங்களுக்கு அதில் என்ன நட்டம் அதைத்தான் நாங்கள் கேட்டோம். பல முறை பிரதேச செயலரிடம் மிக தாழ்மையாக நீங்கள் எழுத்து மூலமாக தாரதால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் எடுக்கப்பட்ட முடிவை எழுத்து மூலமாக எங்களுக்கு தரலாம். ஆனால் எழுத்து மூலமா நீங்க தந்தால் எங்களோட பாதிப்பு தடுக்கப்படும். நீங்கள் எழுத்து மூலமா தராட்டிக்கு உங்களுக்கு தந்தான தராட்டினா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் தராட்டிக்கு எங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. அந்த காணிகளில் ஒரு பகுதி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி விடுவிக்கப்படாமல் இருக்கலாம். யாரோ தனிநபர்களால் தொடர்ந்தும் இதே கையகப்படுத்தலால் இருக்கலாம். எதுக்குமே ஒரு எழுத்து மூலம் அந்த குழுவில் ஒரு முடிவெடுத்தால் அந்த குழுவால் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் கொடுக்கணும். ஏனென்றால் அந்த குழுவில் என்ன கதைக்கணும் என்றது எங்களுக்கு தெரியாது. அந்த குழுவில் யார் இருக்கணும் என்றும் வாய் மூலம் இவர்கள் சொன்னதுதான். மக்களின் பிரதிநிதிகளாக மாவட்ட செயலாளரும் பிரதேச செயலாளரும் போறதாக சொல்கிறார்கள். காணி உரிமையாளர்களில் ஒருவருமே அந்த குழுவில் இல்லை. அப்ப அங்க என்ன கதைக்கிறாங்க, என்ன முடிவுன்றது எங்களுக்கு எழுத்து மூலமா தர்றதுதான் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு அழகு. அரசு அதிகாரிகள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தகுதி இல்லாமல் அந்த இடங்களுக்கு வந்த பல அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றது சகல மக்களுக்கும் தெரியும். அவைக்கு அதை எழுத்து மூலம் கொடுக்கறதுல சங்கடங்கள் இருக்குதோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த நிலைமை தெரியாது. முறைமை என்றது எழுத்து மூலம் அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பானது. அதைத்தான் நாங்கள் கோரினாங்க.
இறுதி வரை அவர்கள் அதை தரவில்லை. அந்த ஒரு பிரதேச செயலாளர் அழைத்த பிரதேச செயலாளரால் ஏன் நாங்கள் அழைத்த இந்த இந்த எடுக்கப்பட்ட முடிவை பிரதேச செயலாளரும் இருந்து அந்த குழுவிலே ஒரு ஆள் அந்த முடிவை வாய் மூலம் சொல்ற முடிவை எழுத்து மூலம் தந்து நாங்கள் உடகாணிகளை விடுவிக்கிறோம் என்றால் அந்த நில அளவை முடிஞ்சிருக்கும். மற்றபடி எந்த இது ஒன்றும் நாங்கள் இது தடை செய்ய எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க இல்லை. நாங்கள் தடங்களாயும் இருக்க இல்லை. எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருந்தது. எது ஒன்றையுமே எழுத்து மூலமா அவர்கள் கொடுக்க தயாரில்லை. அவர்கள் உங்களுக்கு காட்டினது வெற்று பேப்பர். எங்களை அழைத்தது பிரதேச செயலாளர். அவர் காட்டினது வெற்று பேப்பரில் 6 பேருடைய கையொப்பம். அதில் பிரதேச செயலாளர் முத்திரையும் இருந்தது. சட்ட ரீதியாக வலுடையதோ அல்லது எங்களுக்கு எங்கேயும் பாதிட முடியும் இப்படி ஒரு பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு பொறுப்பு. காணிக்கு அந்தந்த பிரதேச செயலாளர் தான் காணிக்கு பொறுப்பு. அந்த அடிப்படையில் தானே அந்த குழுவில் பிரதேச செயலாளர் இணைக்கப்பட்டவர். நீ அது புத்த சாசனம் அமைச்சு தான் அது இருந்திருக்கு. இதிலேயே சொல்லி இருக்கிறான், புத்த சாசனம் அமைச்சு மேற்கூறப்பட்ட கடிதத்தின் ஊடாக எடுக்கப்பட்ட முடிவின் ஊடாகத்தான் உங்களை அழைக்கிறோம் என்று. அந்த புத்த சாசனம் அமைச்சு உள்ளடக்கப்பட்ட அந்த குழுவில் காணி உரிமையாளர்களுக்காக பிரதேச செயலாளர் தான் இருக்கிறார். பொதுவாக காணி உரிமை அந்தந்த பிரதேச செயலாளர் தான் அந்தந்த இதுகளுக்கு ஒரு பொறுப்பாளி. ஆனால் ஏன் பின்னிக்கிறார்கள் எது வேற தெரியாது. சில நேரம் அதில் நடந்த நிகழ்வுகள் ஒரு சிலது அந்த கடிதங்கள் கொடுக்க ரெடியாகிறாங்க. எங்களை பலதரப்பட்ட மாற்று நிபந்தனைகளை விதித்ததாக ஊடகங்கள் மூலம் அறிகிறோம். நாங்கள் நிபந்தனை விதிக்கல. அவர்கள் எழுத தொடங்குகிறார்கள், ஒரு ஆள் தடுக்குது, திரும்ப எழுத தொடங்குறாங்க, ஒரு ஆள் தடுக்குது. அங்க நடந்த நிகழ்வு ஊடகவியலாளர் ஒருவரையும் உள்ளுக்கு விடையில்லை என்றதையும் ஊடகவியலாளர்கள் நீங்க இதுல வெளிப்படுத்தணும். என்ன உள்ளுக்கு விட்டிருந்தால் சரியான நிகழ்வுகளை உடவியலாளர் சொல்லி இருக்கலாம். ஒரு தடவை மண்டைக்கு உள்ளுக்கு விடப்படையில்லை. காணி உரிமையாளர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்களை காணிக்க உடவியலாளர் வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்ப அதை தடை செய்தது யார்? ஏன் ஒரு 2 உடவியலாளர் 3 உடவியலாளர் கனவேர் வந்தா குழப்பம் என்ன விட வேண்டிய கடப்பாடு இருந்தது. அப்ப அதை தடை செய்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் அதில் தடுக்க இல்லை. எங்களுக்கு காணி அளவுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. காணி எங்களுக்கு வரணும், எங்கட காணி எங்களுக்கு வரணும். எங்களுக்கு வர்றதுக்கு உள்ளக தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. இது சம்பந்தமான எந்த ஒரு கூட்டத்துக்கு போனோமே கொழும்புல கூடின கூட்டத்திலையும் என்ன நடந்த அந்த எழுத்து மூலமான அறிவிப்பும் இல்லை. கூட்டம் முடிஞ்சு வந்து காணி உரிமையாளருக்கு இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் இன்ன கலந்துரையாடப்பட்டது என்று அந்த அறிவிப்பும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் முடிவெடுத்துட்டோம், அழக போறோம், உங்களுக்கு காணி விட போறோம். அப்ப இருக்கிற கட்டிடம் என்ன? அப்ப அந்த கட்டிடம் ஜாட்டி ஒரு காணிக்கான வரப்போகுது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு முடிவெடுத்திருக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. அதுக்கு முடிவெடுத்திருக்கிறீங்களான்றது முதல் என்ன? அதுக்கு முடிவெடுக்கப்படையில அதுக்கான விதையும் உங்களுக்கு கூட அன்றைக்கு சொல்லி இருக்கலாம். அது முடிவெடுக்க சரி கட்டணத்துக்கு முடிவெடுக்க இல்லை. ஒரு ஒதுக்குப்புறமா அதை வைப்போம். அது ஒதுக்குப்புறமாயே இருக்கட்டுக்கும். ஒரு நீங்க எங்களோட பிரதேச செயலாளர் எங்களுக்கு அந்த வாய்மொழி மூலம் தந்த உறுதிமொழியை எழுத்து மூலம் மட்டும்தான் நாங்கள் கோரினோம். நாங்கள் வேண்டாம் என்று தடுக்கையில் அதுல என்ன தடைன்றதை அவதான் சொல்லுவோம். தொடர்ச்சியாக நீங்கள் கூட்டங்கள் நடைபெற்ற அறிக்கைகளோ அல்லது சாராம்சங்கள் தொடர்பாக எழுத்து மூலம் கூறியிருக்கிறேன். ஏன் இது நேற்றைக்கு முற்பட்ட காலங்கள் அவ்வாறான அறிக்கைகளை எழுத்து மூலம் தலைவர் நீங்க கூறவில்லை? பல தடப்பட்ட கோரியும் உதாரணத்துக்கு எங்களுக்கு 17ஆம் தேதி அளவீட்டுக்கு முதல் வந்த ஒரு சனிக்கிழமை எங்களுக்கு கூட்டம் யாழ் பிரதேச செயலகத்தில் எங்களை அழைச்சி பேசினார்கள். அப்போ நாங்கள் அங்கேயும் எழுத்து மூலம் தர விரும்ப இல்லை. நாங்கள் கூட்ட அறிக்கையை கேட்டோம். பல தடவை நாங்கள் அந்த நேரடியாக போய் கேட்டும் கடைசியாக இருக்கா பிரதேச யாழ் மாவட்ட செயலர் சொன்னார், காணிக்கு பொறுப்பான மாவட்ட அதிகாரிக்கு ஏஜிஏ லேண்டுக்கு நீங்கள் அந்த அறிக்கையை கொடுங்க. 3-4 தரம் போக அந்த அறிக்கை எங்களுக்கு கிடைக்கப்படையில்லை. அதாவது உங்களுக்கு காணி அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சொன்னது வாய்மொழி மூலம் சொன்னது அளந்து உங்களுக்கு கையளிக்க போறோம். அந்த கூட்டத்தில் நடந்த அறிக்கையை தரலாம் தானே, தர இல்லை. எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு இவருக்கு. அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், அந்த அறிக்கையை தாங்க பல தடவைப்பட்ட 5 இருக்கு அங்க இருக்கு, சைன் பண்ணிட்டோம், சைன் பண்ண இல்லை சைன் பண்ணிட்டோம், கோல் எடுக்க சைன் இருக்கு ரெடியா இருக்கு. திடீரென்று அது 2ஆம் முறை வழக்க வலிக்கிற முதல் இல்லை. அதாவது சனிக்கிழமை சும்மா சந்திப்பு தானே, இது நடந்த உண்மையான நிகழ்வு. சனிக்கிழமை சும்மா சந்திப்பு தானே, இதுதான் பதில் வந்தது. பழச்செடுக்கையிலுமோ
ஒபிச்சுக்குள்ளே போய் நாங்கள் இழுத்தெடுக்கலுமோ அவர்கள் தரணும். அவர்கள் இதில் அதான் நாங்கள் சந்தேகப்பட்டது, வலுவான சந்தேகம். நாங்கள் அன்றைக்கு எழுத்து மூலம் இல்லாமல் தரமாட்டம் பண்ணதுக்கு வலுவான சந்தேகம். எந்த ஒரு எழுத்து மூல இதையுமே எங்களுக்கு தர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. பட்சத்தில் எதற்காக என்ன சூழ்நிலையால் காணி அளக்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் தெரிவித்திருந்தீங்க. ஏற்கனவே உங்களுக்கு எழுத்து மூலம் அரசியலோ ரிப்போர்ட் தராத பட்சத்தில் இருந்த சூழ்நிலையில எந்த நம்பிக்கையில எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில காணி அளவிடுவதற்கான இதுக்கு இணங்கி சென்றது? அவர்கள் அதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு யார் அளக்கிறது என்று நாங்கள் கேட்ட பொழுது திரும்ப கேட்க சொன்னாங்க. யாழ்ப்பாண நில அளவு திணைக்களம் தான் அளக்கிறதாக 4 பேருன்ற பேரை வாசிச்சு சொன்ன தகவலை சொன்னாங்க. இந்த 4 பேரும் அங்கே இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சார்பாக வர போகிறாங்க. அது தங்களுக்கு தேவை. ஓகே, நாங்கள் மேக்சிமம் விட்டு கொடுக்கணும். இதை அளவீட்டு செய்து இந்த காணி பிரச்சனை நெடுந்தூரமாக போகுது, அதை முடிக்கிறதுக்கு மேக்சிமம் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போவோம்ன்ற ஒரு எண்ணப்பாடோட. ஆனால் தினகலம் 2 யூனிட் வருதுன்றது முழுக்க அளக்கிறதுக்கு அங்கே இருந்தால் வந்திருக்கணும். எங்களுக்கு அறிவிக்கப்படாத பலர் அங்கே நிற்கணும் நாங்கள் போகும் பொழுது. ஆனால் எங்களை வாசல்ல காவல்துறை மறைச்சு செக் பண்ணதா 2 கார். இப்படியா நாங்கள் போன பொழுது நடந்த நிகழ்வுகள் தான். போகும் பெற எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி அந்த நிகழ்வை முடிக்கணும் என்ற ஒரு மன விருப்பத்தோடு போகணும். நாங்கள் அங்கே போவேக்க நடந்த நிகழ்வுகள் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தினது. பல திணைக்களங்கள் எங்களுக்கு இவர்கள் வாய் மூலம் சொல்லப்படாத திணைக்களங்களும் அங்கே நின்றாங்க. அது எங்களுக்கு பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தினது. அப்போ திரும்பவும் நாங்கள் அதில் வச்சு எழுத்து மூலம் தந்தா தான் நாங்கள் சம்மதிப்போம். அதுலேயே ஏன் 4 தரம் 5 தரம் எழுத சொல்ல தடப்படுது? யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்று வவுனியா புளியங்குளம் பகுதியில் திடீர் இயந்திர கோளாறாகியுள்ளது. இந்த இயந்திர கோளாறு காரணமாக வடக்கு மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் தற்போது தாமதமடைந்துள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. புகையிரதத்தின் இயந்திர கோளாறினை சீர் செய்வதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புகையிரத திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைந்தவுடன் வடக்கிற்கான புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நினைவுகூரும் ஜனாதிபதி மற்றும் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோரின் அழைப்பிற்கிணங்கவே இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றதாக எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அணித் தலைவர்களுடன் நடத்திய விரிவான கலந்துரையாடலுக்கு பின்னர் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த பொறுப்பை ஏற்க தீர்மானித்ததாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறில் 2 பெண் போலீஸ் உத்தியோகர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புலனறுவை மின்னேரியாவில் இடம்பெற்றுள்ளது. சக பெண் உத்தியோகத்தர் ஒருவரிடம் பெற்ற கடனை திரும்ப கேட்கும் போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வாய்த்தர்க்கமாக தொடங்கிய இந்த விவகாரம் பின்னர் மோதலில் முடிந்துள்ளது. இந்த கடுமையான மோதலில் காயமடைந்த 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மின்னேறிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் இதுகுறித்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சீருடையில் இருக்கும் போது போலீஸ் நிலையத்தினுள்ளேயே இவ்வாறான அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதை கண்டித்து சம்பந்தப்பட்ட இருவர் மீது உடனடியாக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் நிலையமே போர்க்களமாக மாறிய சம்பவம் பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையான மாணவர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வீமன்காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். இவரது குடும்பத்தில் இவரை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் விசேட தேவையுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழலில் இந்த மாணவன் கைபேசி விளையாட்டுகளுக்கு தீவிரமாகி அடிமையாகி இருந்த நிலையில் நேற்று அதிகாலை விபரீத முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். அவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட போது வைத்தியசாலையில் வித்தியாச முறையில் ஆடை அணிந்திருந்ததாக கூறப்படுகின்றது. மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாடசிங்கம் மேற்கொண்டார். ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்த மாணவனின் இந்த துயர முடிவு அப்பகுதி மக்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது.
கருத்தரங்கு ஒன்றிற்காக வருகை தந்து நார்கேன்பட்டில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த பெண் வைத்தியர்கள் சிலர் குளியறையில் நீராடிக் கொண்டிருந்த போது அவர்களை தமது கைபேசிகள் மூலம் காணொளி பதிவு செய்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை 19 வயதிற்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்கள் என நார்கேன்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் ஆண்களின் காணொளிகளையும் இவ்வாறு பதிவு செய்துள்ளதோடு அவ்வாறு பெறப்பட்ட காணொளிகள் இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு அல்லது அவரை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கின் மீதான விசாரணைகளின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது. 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தி உத்தியபுர விஜயம் என்ற பெயரில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்கே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி திலக் மாரப்பன தனது கட்சிக்காரர் உடல்நலவு குறைவு காரணமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என கூறி மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்தார். ஒரு பல்கலைக்கழகத்தின் உத்தியபூர்வ அழைப்பின் பேரிலேயே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக ரணில் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இதேவேளை பல்கலைக்கழக ஆவணத்தின் உண்மைத்தன்மை மட்டுமொரு குற்றம் நடக்கவில்லை என்பதை தீர்மானிக்காது என்று நீதிவான் இஸ்ரு நெத்திகுமார அவதானிப்பு வெளியிட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளை விரிவுபடுத்தி இறுதி முடிவை அறிவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 இளம்பிக்குகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருந்த நிலையில் இந்த போதைப் பொருள் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரிகளாக 2 தேரர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 2 தேர்களும் தாய்லாந்தில் தங்கியிருந்தவாறு இந்த போதைப் பொருள் வலையமைப்பை முன்னெடுத்து வந்துள்ளமை இதுவரையான விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போதைப் பொருள் பிரிவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியோடு இன்டர்போலினும் சர்வதேச போலீசாரை அணுகி குறித்த 2 கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்தில் இருந்து குஷ் மற்றும் கேஷ் ஆகிய போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்களிடம் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு அது தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் 19 தேரர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையிலான விசாரணைகளில் 22 இளம் தேரர்களை தாய்லாந்துக்கு அனுப்புவதற்கு அனைத்து ஒருங்கிணைப்பு வசதிகளை முன்னெடுத்ததாக கூறப்படும் தேரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதனைவிட மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தாய்லாந்துக்கு சென்ற தேரர்களுக்கான விமான பயணச்சீட்டு மற்றும் ஏனைய செலவுகள் தொடர்பாக அனுசரணை வழங்கியதாக கூறப்படும் பிரபல வர்த்தகர் ஒருவர் தொடர்பாகவும் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் ஆசிரியர்களின் நிலப்படங்களை அவமதிப்புக்குள்ளாக்கி அதனை வாட்ஸ்அப் ஊடாகவும் பகிர்ந்த 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 16 ஆசிரியர்கள் அடங்கிய குழு நிழல் படத்தை குறித்த மாணவர்கள் அவமதிப்புக்குள்ளாக்கும் வகையில் தயார் செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் குறித்த பாடசாலை நிர்வாகத்தால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பின் கிளிநொச்சி நீதவான் முன்பு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர்களை மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது உருவாக்கப்பட்டு வரும் விரிவான சமூக பாதுகாப்பு கொள்கையின் கீழ் ஊபர் மற்றும் பிக்மி போன்ற செயலி வழி போக்குவரத்து மற்றும் விநியோக சேவைகளில் ஈடுபடும் பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக குறித்த பணியாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் அவர்களின் ஓய்வு கால வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான சலுகைகளை வழங்கவும் தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதாசு தெரிவிக்கையில், செயலி வழி பணியாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் முறையான தொழில் வழங்குனர் பணியாளர் உறவு நிலை சட்ட ரீதியாக தெளிவாக இல்லாத போதும் அவர்களை ஒரு சமூக பாதுகாப்பு வலையமைப்பிற்குள் கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இவ்வாறான பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது உலகளாவிய ரீதியில் விவாதிக்கப்படும் ஒரு விடயமாகும். பொதுவாக ஒரு பணியில் சேரும் போது வழங்கப்படும் நியமன கடிதம், கடமைக்கு வரும் மற்றும் செல்லும் நேரத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற காரணிகளை கொண்டே ஒரு பணி உறவு தீர்மானிக்கப்படுகிறது. எனினும் செயலி வழி பணிகளில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இல்லாத சூழலிலும் இவர்களுக்கான உரிமைகளை வழங்க அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கின்றது. இந்த வேலை திட்டத்தில் ஊபர் மற்றும் பிக்மி போன்ற
நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அந்த நிறுவனங்களுடன் அமைச்சின் மட்டத்தில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிறுவனங்களின் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள தரவுகளின்படி குறித்த செயலிகளில் பணியாற்றுபவர்களில் 60% ஏனைய தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டே பகுதி நேரமாக இந்த பணிகளை செய்கின்றனர். எஞ்சிய 40% இதனை முழுநேர தொழிலாக கொண்டுள்ளனர். முழுநேர பணியாளர்களாக அடையாளம் காணப்படும் 40% தனியாக வகைப்படுத்தி அவர்களை முறையான சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் இணைக்க அமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக முறையான தொழில் வழங்குனர் ஒருவரை அடையாளம் காண முடியாத சூழலிலும் இவர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதிய வசதிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றது.